வணக்கம். ராம்நாத் கிச்சனில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருமையான ஒரு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளியும் வெள்ளைப்பூடும் சேர்த்து செஞ்ச தொக்கு. சூடான சாதம் கூட சாப்பிட்றதுக்கு, இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா காரசாரமாக இருக்கும். அதே நேரத்தில் சுவையும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் காய வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கடலெண்ணெயில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகுளுந்து வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 பெரிய தக்காளி இருக்குல்ல, அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்து ஒரு கிளறி விட்டுறலாம். அடுப்பு அதே மாதிரி மிதமாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் நல்லா இருக்காது. இப்போது தக்காளி வேகணும்ல, உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் அது கொதி வரட்டும். கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஒரு 1/2 hour கிட்டக்கு மேலேயே ஆகும். இப்போது ஓரளவு வதங்கிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஊறுகாய்க்கு வாசம் தர்றதே பெருங்காயம் தான். அதனால் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த கரண்டியிலையே கொஞ்சம் குத்தி குத்தி நல்லா வேக வைக்கணும். வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கிறேன். முதல்ல கொஞ்சமாக பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பூடை அந்த தக்காளி கூட நல்லா கோட் ஆகணும். நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா உரித்த வெள்ளைப்பூடு இருக்குல்ல, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை அங்கங்கே தெரியணும்ல, சாப்பிடும்போது அந்த வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கோன்னு தெரியணும். அதுக்காக அதை கட் பண்ணிவிட்டு அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உரப்பு நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா திக்காக கரைச்ச புளி, இந்த 5 தக்காளிக்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அது ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நல்லா அந்த புளி, மிளகாய், தக்காளி, வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து கலக்கணும். கண்டிப்பாக திரும்பவும் சொல்கிறேன், தீ சிம்மில் தான் இருக்கணும். இப்போது கலருக்காக காஷ்மீரி சில்லி நான் சேர்த்துருக்கேன். அந்த கலர் இது போட்டால் தான் வரும். அதுக்காக சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். அந்த மசாலா திரும்பவும் அந்த வெள்ளைப்பூடு, தக்காளி எல்லாமே நல்லா கரைஞ்சி நம்ம கரண்டியை வச்சு நல்லா குத்தி குத்தி வேக வைக்கணும். உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இது 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் வறுத்துட்டு அதை மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். அதை சேர்த்ததுக்கப்புறம் அந்த மசாலாவும் கோட் ஆகணும். அதுக்காக நல்லா கலந்து விட்டுறலாம். அழுத்தி கடைஞ்ச மாதிரி ஊற்றிட்டு நல்லெண்ணெயில் கூட செய்யலாம். இன்றைக்கி நல்லெண்ணெய் எனக்கு சேராது அப்படிங்கிறதுனால நான் கடலை எண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். அந்த எண்ணெய் ஊற்றுனா தான் அந்த எரிப்புத்தன்மை இருக்காது, அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். அதே மாதிரி பிரிஞ்சு வரணும்ல, அதுக்காக. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நான் கொஞ்சம் ஜீனி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன். அந்த எரிப்பு எடுத்துரும். வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது அருமையாக ரெடி ஆயிடுச்சு. உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டான பதத்தில் எனக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். இதை நான் ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கிட்டோன்னா வெளியில் வச்சா 4-5 நாள் தாங்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 10 நாள் வரைக்குமே இந்த ஊறுகாய் கெட்டு போகாது. அதே மாதிரி சாதத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக சாதம் போட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். சூப்பராக இருந்தது தக்காளி பூண்டு ஊறுகாய். முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்யூ.